ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு இன்னும் 1 வீக் தான் டைம் இருக்கு. இந்த 1 வீக்ல ஜிஎஸ் ரிவிஷன் தான் பண்ண போறோம். இன்னைக்கு ரிவிஷன் 1ல முதல் செட்டப் 50 கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. முதல் கேள்வி, கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம். ஆப்ஷன் ஏ வரலாற்று காலம். இரண்டாவது கேள்வி, கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா என்னும் இடத்தில் கிடைத்த சில மனித காலடி தடங்கள் டேஸ் ஆண்டுகள் பழமையானவை. ஆப்ஷன் பி 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை. மூன்றாவது கேள்வி, ஹரப்பா நகரின் மேல் நகர அமைப்பு பற்றிய கூற்றுக்களில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட். நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. இரண்டாவது பாயிண்ட் வந்து நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர், அதுவும் சரி. மூன்றாவது பாயிண்ட், பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்தன, அந்த பாயிண்ட் சரி. நான்காவது பாயிண்ட் பாருங்க, பொதுமக்கள் வசிக்கும் இடமாகவும் இருந்தது, அது தப்பு. ஏன்னா ஹரப்பா நகரின் மேல் நகர அமைப்புல வந்து நகர நிர்வாகிகள் மட்டும் தான் பயன்படுத்தினர், பொதுமக்கள் வசிக்கும் இடம் வந்து கீழ் நகர அமைப்பு. ஓகேங்களா? அப்போ வந்து ஆப்ஷன் டி 4 மட்டும் தப்பு. நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை கண்டறிக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. ரைட்டு. ஏன்னா சிந்துவெளி மக்கள் வந்து இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. இரண்டாவது பாயிண்ட் பாருங்க, முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது, அதுவும் சரி. மூன்றாவது பாயிண்ட், சிந்துவெளி மக்கள் மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் கொண்டிருந்தனர், அதுவும் சரி. நான்காவது பாயிண்ட், ஹரப்பா மாநிலம் ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது, அந்த பாயிண்ட் சரி. கொடுக்கப்பட்ட 4 கூற்றுகளுமே சரியாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஐந்தாவது கேள்வி, பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை டேஸ் என்னும் இடத்தில் இருந்து இறக்குமதி செய்தார். ஆப்ஷன் சி உவரி. ஆறாவது கேள்வி, எந்த 2 கோள்களுக்கிடையே குறுங்கோள் மண்டலம் காணப்படுகிறது? ஆப்ஷன் டி செவ்வாய் வியாழன். ஏழாவது கேள்வி, கூற்று 1, உலகிலேயே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமியாகும். கூற்று 2, தக்கான பீடபூமி உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி வந்து உலகிலேயே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி, அது வந்து சரி. தக்கான பீடபூமி உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுகிறது, தவறு. ஏன்னா திபெத் பீடபூமி தான் உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. எட்டாவது கேள்வி பொறுத்துக. ஒரு பக்கம் மாநிலங்கள், இன்னொரு பக்கம் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனங்கள். ஓகேங்களா? கேரளா அப்படின்னா தெய்யம், பஞ்சாப் வந்து வாங்க்ரா, உத்தரகாண்ட் வந்து சோலியா, அசாம் வந்து பிஹு. அப்போ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3, 4, 1, 2. ஒன்பதாவது கேள்வி, அரசமைப்பு நிர்ணய சபை இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொண்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1949 நவம்பர் 26. பத்தாவது கேள்வி, மூலப்பொருள்களில் இருந்து வேறு பயன்பாட்டு பொருளாக மாற்றும் செயல்பாடு. ஆப்ஷன் பி 2ஆம் நிலை செயல்பாடுகள். 11வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? முதல் கூற்று பாருங்க, சாரநாத் அசோக தூணில் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த கூற்று வந்து சரி. இரண்டாவது கூற்று பாருங்க, தேசிய உறுதிமொழியை பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்பவர் தெலுங்கில் எழுதினார், இந்த கூற்று வந்து தவறு. தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பராவ் என்பவர் தான் தெலுங்கில் எழுதினார், பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதினார்ங்கிறது தப்பு. மூன்றாவது பாயிண்ட், காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக 2007 இருந்து ஐநா சபை கொண்டாடி வருகிறது, அந்த பாயிண்ட் சரி. நான்காவது பாயிண்ட் பாருங்க, இந்தியாவின் தேசிய நாட்காட்டி 1957 மார்ச் 22 முதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதுவும் ரைட்டு. அப்போ இரண்டாவது கூற்று மட்டும்தான் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பி 2. 12வது கேள்வி, கூற்று 1, இந்திய அரசமைப்பு சட்டம் முழுமையாக தயாராக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆனது. கூற்று 2, நவம்பர் 26 அரசமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரி, 2 கூற்றுமே சரி. 13வது கேள்வி, த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற பெயரில் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர். ஆப்ஷன் பி சார்லஸ் ஆலன். 14வது கேள்வி பொறுத்துக. மனிதர்கள் அவர்களோட வாழ்விடங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோபித்திகஸ், அவங்க வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா அண்ட் ஆசியா. நியாண்டர்தால் யுரேசியா. பீக்கிங் மனிதன் சீனா.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4, 1, 2, 3. 15வது கேள்வி, உலகின் பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது வந்து ஆப்ஷன் பி சிந்துவெளி நாகரிகம். 16வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது எது எவைன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மொகஞ்சதாரோவில் அமைந்திருந்த பெருங்குளம் சதுர வடிவில் அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தப்பு. ஏன்னா பெருங்குளம் வந்து செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். ஓகேங்களா, அது வந்து தப்பு. இரண்டாவது பாயிண்ட் வந்து பாருங்க, சிந்துவெளி மக்கள் ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். அந்த பாயிண்ட் வந்து சரி. மூணாவது பாயிண்ட் பாருங்க, ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஓர் ஆண் சிலை நெற்றியில் ஒரு தலைப்பட்டை உடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகளுடனும் காணப்படுகிறது. அது வந்து தப்பு. ஏன்னா அந்த ஆண் சிலை வந்து ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்படல, மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து தப்பு. நான்காவது பாயிண்ட் பாருங்க, குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தரில் தந்தத்தினால் ஆன அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து சரி. அப்போ இந்த கூற்றுகளில் வந்து சரியானது எதுனா 2, 4. ஆப்ஷன் சி 2, 4 வந்து சரி. 17வது கேள்வி, ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ 3 லட்சம் கிலோமீட்டர். 18வது கேள்வி, உலக மக்கள் தொகை அடிப்படையில் கண்டங்களை வரிசைப்படுத்துக. கண்டங்களை வந்து உலக மக்கள் தொகை அடிப்படையில் வரிசைப்படுத்தணும். ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா. 19வது கேள்வி, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். 20வது கேள்வி, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பற்றிய கூற்றுக்களில் சரியானது எது எவைன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். அந்த கூற்று சரி. ரெண்டாவது வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். அதுவும் சரி. மூன்றாவது 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதுவும் சரி. நான்காவது பாயிண்ட், 1927இல் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றார். அந்த பாயிண்ட்டும் சரி. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 21வது கேள்வி, புத்தரின் போதனைகள் டேஸ் என்று குறிப்பிடப்படுகின்றன. ஆப்ஷன் பி தம்மா. 22வது கேள்வி, இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்த டேஸ் உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1946 இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்டதில் அது எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகள் சேர்ந்த உறுப்பினர் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ஆப்ஷன் சி 389. 23வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர். ஆப்ஷன் பி B.N. ராவ். 24வது கேள்வி பொறுத்துக்க பாருங்க, ஒரு பக்கம் வந்து இடங்கள், இன்னொரு பக்கம் வந்து அந்த இடங்கள் எந்த காலத்தை சார்ந்தது அதாவது கொடுத்துருக்காங்க. பிம்பேட்கா வந்து பழைய கற்காலம், மெஹர்கர் வந்து புதிய கற்காலம், லோத்தல் வந்து வெண்கல காலம், ஆதிச்சநல்லூர் இரும்பு காலம். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. 25வது கேள்வி ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள். இரண்டாவது வந்து சுயமாக சிந்திக்கும் மனிதன். மூன்றாவது வந்து கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான். நான்காவது வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான். இக்கூற்றுகளுக்கு தொடர்புடைய மனிதன் யாருன்னு கேட்குறாங்க. இந்த கூற்றுகளெல்லாம் தொடர்புடைய மனிதன் யாருன்னா ஆப்ஷன் ஏ ஹோமோ சேபியன்ஸ். 26வது கேள்வி, 1924ஆம் ஆண்டு ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி ஜான் மார்ஷல். 27வது கேள்வி, மொகஞ்சதாரோவில் டேஸால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்தது. ஆப்ஷன் ஏ வெண்கலம். 28வது கேள்வி பொறுத்துக, சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு. மேற்குல பார்த்தீங்கன்னா பலுசிஸ்தான் மேக்ரான் கடற்கரை, கிழக்கில் வந்து காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் வந்து ஆப்கானிஸ்தான், தெற்கில் வந்து மகாராஷ்டிரா வரை. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. 29வது கேள்வி, சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிற ஒரே துணைக்கோள் எதுனா ஆப்ஷன் பி டைட்டன். 30வது கேள்வி, உலகின் நீளமான மலைத்தொடர் எது? ஆப்ஷன் சி ஆண்டிஸ் மலைத்தொடர். 31வது கேள்வி பொறுத்துக, செம்மொழி அதன் ஆண்டு. ஓகேங்களா, தமிழ் வந்து 2004, சமஸ்கிருதம் 2005, கன்னடம் வந்து 2008, மலையாளம் வந்து 2013. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. 32வது கேள்வி, ஆண்களைப் போலவே பெண்களும் விடுதலை பெற சமமான தகுதிகளை கொண்டுள்ளனர் என நம்பும் சமண பிரிவு எது? ஆப்ஷன் பி ஸ்வேதாம்பரர்.
33வது கேள்வி மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் டேஸை சித்தரிக்கின்றன. ஆப்ஷன் டி ஜாதக கதைகள். 34வது கேள்வி பொறுத்துக. இயற்கை தேசிய சின்னங்கள் அது தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கங்கை ஆறு 2008, ஆற்று ஓங்கில் 2010, மாம்பழம் 1950, மயில் வந்து 1963. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2, 4, 1, 3. 35வது கேள்வி மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுவது. ஆப்ஷன் சி சக்கரம். 36வது கேள்வி கூற்று 1 வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 2 வரலாறு என்ற சொல்லின் பொருள் இலக்கியங்கள் மூலம் அறிதல் ஆகும். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது வந்து சரி. வரலாறு என்ற சொல்லின் பொருள் இலக்கியங்கள் மூலம் அறிதல் ஆகும், அது வந்து தப்பு. ஏன்னா வரலாறு என்ற சொல்லின் பொருள் வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். ஓகேங்களா. 37வது கேள்வி பொறிவரை தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கு உள்ளது. ஆப்ஷன் டி நீலகிரி. 38வது கேள்வி பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கருதினர் என்ற செய்தியை கூறும் நூல் எதுனா. ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. 39வது கேள்வி சூரியன் பற்றிய கூற்றுக்களில் சரியானது எது எவை. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 90% உள்ளது. இது வந்து தப்பு. ஏன்னா சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 99.8% உள்ளது. ஓகேங்களா. 90% தப்பு, 99.8% தான் ரைட்டு. 2வது பாயிண்ட் பாருங்க. சூரியன் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வாயுக்களால் ஆனது, அது சரி. 3வது பாயிண்ட் பாருங்க. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000°C ஆகும், அதுவும் சரி. 4வது பாயிண்ட் வந்து சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் 8.3 நிமிடங்கள் ஆகிறது, அதுவும் சரி. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2, 3, 4 சரி, 1 மட்டும் தப்பு. 40வது கேள்வி பொறுத்துக. பெருங்கடல் ஆழமான பகுதி. பெருங்கடல்ல ஆழமான பகுதி எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பசிபிக் பெருங்கடல் மரியானா அகழி, அட்லாண்டிக் பெருங்கடல் மில்வாக்கி அகழி, இந்திய பெருங்கடல் ஜாவா அகழி, தென் பெருங்கடல் தென் சாட்விச் அகழி. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3, 4, 2, 1. 41வது கேள்வி இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர். ஆப்ஷன் பி வி.ஏ. ஸ்மித். 42வது கேள்வி 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு படி குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எது. ஆப்ஷன் ஏ தர்மபுரி. 43வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பன்னாட்டு வளம் எது. ஆப்ஷன் டி திமிங்கல புனுகு. 44வது கேள்வி விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது. ஆப்ஷன் ஏ குடியாத்தம். 45வது கேள்வி உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் வந்து. ஆப்ஷன் டி அசோகர். 46வது கேள்வி கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சி நகரை புகழ்ந்தவர். ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். 47வது கேள்வி கடக ரேகையின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் எப்போது விழுகின்றன. ஆப்ஷன் ஏ ஜூன் 21. 48வது கேள்வி மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எது. ஆப்ஷன் பி பிரிவு 15(1). 49வது கேள்வி வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி. 50வது கேள்வி பொறுத்துக. சேர நாடு வந்து கரூர், சோழ நாடு திருச்சி, பாண்டிய நாடு தூத்துக்குடி, தொண்டை நாடு வேலூர். எல்லாமே லைனாக கரெக்டாக தான் இருக்குது, ஆர்டராக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. சேர நாடு வந்து கரூர், சோழ நாடு வந்து திருச்சி, பாண்டிய நாடு வந்து தூத்துக்குடி, தொண்டை நாடு வந்து வேலூர். ஸோ அவ்வளோதான் ரிவிஷன் 1ல் முதல் செட் ஆஃப் 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பேஜ் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ TNPSC Group 4 Group 2 எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.